ஏற்படலை. என்ன ஒரு சின்ன அடிப்படை யதார்த்தத்தை உண்மையை நாம் இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அரசியல் கட்சிகள் சட்டமன்றத்தில், நம்முடைய முந்தைய அரசு கூட சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி அவர் அதை மேல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் வைத்து காலதாமதம் செய்து இன்னைக்கு வரைக்கும் அது மதிக்காமல் குப்பைக்கூடையில் போட்டு வைத்திருந்தது ஒரு புறம். ஆளும் அரசுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அசையாத ஒன்றிய அரசு ஒற்றை இளைஞனால் இன்றைக்கு கலங்கி போய் குழம்பி போய் நிற்கிறதுனா, மக்கள் எழுந்தால் மட்டும்தான் மாற்றம் உண்டாகும். அந்த மக்களில் இளைஞர்கள் எழுப்பினால் 2 மடங்காக மாற்றம் உண்டாக வாய்ப்பு உண்டாகும். மாணவர் எழுந்தால் அந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும். இன்னைக்கு மாணவர்களுக்கு பின்னணியில் தான் நம்ம மூத்தவர்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம். பல இளைஞர்களை இங்கே வந்து பார்த்துருக்குறோம். இங்கே அமர்வதை பார்க்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இங்கே வந்திருக்கிற நிறைய இளைஞர்கள் உங்களுக்கு பிடித்த ஜோசப் விஜய் நடிகரோட படத்தை போய் இன்னைக்கு நீங்கள் ஜனநாயகன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை, நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் யாருக்கு வேணால் ரசிகர்களாக இருக்கலாம், ஆதரவாளர்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம மண்ணுக்குன்னு பொது பிரச்சனை ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கல்ல. இதை பார்த்துட்டு அடுத்தது படத்துக்கு போக காத்திருக்கீங்கல்ல, இதுதான் நமக்கு தேவை. நீங்கள் யாரோட ஆதரவாளர்களாக வேணால் இருக்கலாம், எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இருக்கலாம். நமக்குள்ள எந்த மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது. ஏன்னா இது உங்களுடைய என்னுடைய பிரச்சனை இல்லை, நம்மளுடைய பிரச்சனை. உங்கள் முகங்களை பார்க்கும் பொழுது எனக்கு பெரும் மகிழ்ச்சியும் பெரும் நம்பிக்கையும் ஏற்படுகிறது. எதனால் அந்த நீட்டை கொண்டு வந்திருக்கான்னு நமக்கு தெரியும். அதனால் என்னென்ன இழப்புகள் ஏற்படுதுன்னு நம்ம தெரியும். ஒரு கல்வி படிக்கணுன்றதுக்காக ஒரு மாணவனோ இளைஞனோ ஒரு ஆணோ பெண்ணோ உயிரை விடுறாங்கன்னா அதை விட அவலம் ஒரு வளர்ந்த நாட்டில், நாகரிக நாட்டில் என்ன அவலம் இருக்க முடியும்? ஒரு கல்வியை படிக்க போகிறதுக்கு ஏன் அச்சம் ஏற்படுது? அதை படிக்க முடியாமல் ஏன் அவனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது? நினச்ச பட்டத்தை பெற முடியலன்னா அது என்ன ஜனநாயகம்? அப்போ எல்லாமே தப்பாக இருக்குல்ல. இப்போ பாருங்களேன், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பள்ளியில் ஏதோ ஒரு பாடத்திட்டத்தை எடுத்து படித்தாகணும்ல பிள்ளைகள். பயாலஜி ப்ளஸ் மேத் ஒரு குரூப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் மேத் ஒரு குரூப்பு, காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ், இன்னொன்று ஆர்ட்ஸ் ஹியூமனிட்டிஸ், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ஹியூமனிட்டிஸ் சோஷியல் சயின்ஸ்னு. ஆனால் அதையும் தாண்டி 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு வரும்பொழுதே எதுக்காக பள்ளியில் குறைவாக பணத்தை கட்டிக்கிட்டு லட்சக்கணக்கில் போய் பணத்தை கட்டிக்கிட்டு எதுக்காக நீட்டு ட்ரைனிங்க்கு போகிறான்? அப்போ இதுக்கு கொடுக்க முடியாத முக்கியத்துவத்தையும் பணத்தையும் இன்னொரு இடத்துல கொட்டுறான்னா 2 படிப்பு ஒரே சமயத்தில் படிக்க வேண்டியதாக. யோசிச்சு பார்த்தீங்களா என்ன ஒரு மூடத்தனமான ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு? எது உனக்கு பிரைம் எஜுகேஷன்? எது முக்கியமான கல்வி? இது முக்கியமான கல்வின்னா நீ நீட்டுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. சிற்றூர்கள்லேருந்து கிராமங்கள்லேருந்து வந்து தன்னுடைய பெண் பிள்ளைகளை எங்கேயோ ஒரு பேயிங் கெஸ்ட் அக்காமடேஷனில் தங்க வச்சு இந்த நீட்டு கோச்சிங் சென்டருக்காக தன்னுடைய பிள்ளைய 2 ஆண்டுகள் படிக்க வைத்து விட்டு பள்ளி கல்வி போனால் கூட பரவாயில்ல, நீட் கோச்சிங்க்கு வராங்களே, இது என்ன அவலம்? எது உண்மையான படிப்பு? எங்கே அறிவு கிடைக்கிது? எங்கே வாழ்க்கை கனவை எது உங்களுக்கு அமைச்சு தருது? நீட்டு எவ்வளவு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சிட்டு இருக்கு. இதை நம்ம பல விதங்களில் பல பரிமாணங்களில் பேசிட்டோம். நீங்கள் போய் சிந்திச்சு பாருங்க. நீட் வந்து தவறான ஒரு பாதையில் போயிட்டு இருக்கு. பொதுவாக எந்த ஒரு இடத்துக்கும் போகும்போது ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறது பிரச்சனை இல்லை. இந்த நீட்டை ஆதரிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது இல்லை, இந்த ஃபேஷிஸ்ட் கூட்டம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவுத் தேர்வு தப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது உங்களுக்கே ஒரு எண்ணம் வரும், ஆமாம் இவன் கேட்குறது சரிதானே. ஒரு இடத்துக்கு தகுதி தேர்வுக்கு ஒரு வேலைக்கு போகணுன்னா கூட ஒரு சின்ன குரூப் டிஸ்கஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி மருத்துவ படிப்புக்கு போகிறதுக்கு குறைந்தபட்ச அறிவு இருக்கான்னு ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கிறது சரிதானன்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறான்ல. சரி, அப்போ அதுக்கு என்ன தகுதிப்படுத்தணுமோ அதை பள்ளியில் உன்னோட மெயின் முக்கியமான பாடத்திட்டத்திலே சொல்லிக் கொடுன்னு சொல்கிறோம். இங்கேயும் படிக்கிற நீட் கோச்சிங் சென்டரில் போய் படிக்கிற, அப்போ இந்த பாடம் என்ன அந்த பாடம் என்ன? அப்போ இது வேணும்னா அந்த பாடத்தை எனக்கு பள்ளியிலே சொல்லிக் கொடு, எல்லாருக்கும் சொல்லிக் கொடு. அது எவ்வளவு தூரம் நான் விளங்கி இருக்கிறேன், எவ்வளவு தூரம் பயனுள்ளதுன்னு நான் புரிஞ்சு படிச்சுக்கிட்டு வரேன், அதில் எனக்கு வெயி. எத்தனை எஜுகேஷனல் அந்த கோர்சஸ் இந்தியாவில் இருக்குது இல்லையா? பலவிதமான சிலபஸ் பாடத்திட்டங்கள் உள்ளது. இப்போ நம்ம ஸ்டேட் சிலபஸ்னு ஒன்று வச்சுருக்கிறோம், சிபிஎஸ்சின்னு ஒரு அரக்கனை உள்ளே கொண்டு வந்து திணிச்சிட்டு இருக்கிறாங்க, ஐசிஎஸ்சின்னு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்குலரேட் உங்களுக்கு ஒன்று இருக்கும், ஜெனிவா கவுன்சிலோடது. எல்லாத்துலையும் படிச்சுட்டு இருக்கிறேன். ஒட்டு மொத்தமாக ஒரே நுழைவுத் தேர்வுன்னா அது எப்படி அது சரிப்பட்டு வரும்? அப்போ எனக்கு விருப்பமான பாடத்திட்டத்தில் என் பிள்ளை ரொம்ப அதிக படிப்பு சுமையின்றி படிக்கணுன்ற ஒரு பாடத்திட்டத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன். என் பிள்ளை காலையில் பள்ளிக்கு போனதுலேருந்து வீட்டுக்கு வந்து வீட்டு பாடம் செய்கிறதுலேருந்து மறுபடியும் ஒரு ப்ரைவேட் டியூஷன் சென்டருக்கு போகிறதுலேருந்து முழுக்க படிப்பு சுமை தான் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகளும் பெற்றோரும் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு விதமாக படிச்சுட்டு இருக்கிறோம். பொதுவான நுழைவுத் தேர்வு ஒன்று இருக்கணும்ல.
எனக்கு என்ன குயிர்த்தி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. அப்போ அந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை எல்லாரும் படிக்கிற பொது பாடத்திட்டத்தில் தான் நீ கொண்டு வரணும். ஏன் சிபிஎஸ்சி கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்த? சிபிஎஸ்சி இன்னைக்கு அவசரமாக 1000 பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அங்கீகாரம் இங்கே அவசரமாக புது அரசில் வாங்குற? அதில் எதுக்கு மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்த? இன்றைக்காவது பரவாயில்ல, உச்சநீதிமன்றத்தில் கொஞ்சம் மனசாட்சியோட பொறுப்புணர்வோட ஒரு அமர்வில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நிறுத்திடுங்க 3 மொழி கல்வியை, 9ஆம் வகுப்புலேருந்து தொடங்காதீங்க, அது பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தும் பொது தேர்வு வந்தான்னு. ஏதோ ஒரு நன்மை நடந்திருக்கு. சிபிஎஸ்சியில் கொண்டு வந்து அதை நீட்டுக்கு பயன்படுத்துகிறேன்னு சொல்லி மும்மொழியை கொண்டு வந்து பலவிதமான இம்சைகளுக்கு ஆளாக்குறாங்க. இவ்வளவு தவறுகள் இழைத்து கொண்டு இருக்கிற, இதனால் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன. அனிதா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினா. அவ வீட்டுக்கு போய் பார்த்த அரசியல்வாதிகளெல்லாம் தங்களோட சுய லாபத்தை அடைஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதை போன்ற கிராமப்புற இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு, பையன்களுக்கு எதிர்கால நீட்டுன்ற அரக்கன் மூலமாக ஏன் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது? இதை நீக்கு. ஒரே ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டு உதாரணத்தோடு நான் விடை பெற்றுறேன். இங்கேருந்து 400-500 மீட்டர் தூரத்தில் இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனைகளில் உலகத்தில் இருக்கிற மிக பெரும் தவிர்க்க முடியாத, தீர்க்க முடியாத நோய்களுக்கு இங்கே போனால் மருத்துவம் கிடைக்கும். இந்தியாவுக்கு போனால் கிடைக்கும், சவுத் இந்தியாவுக்கு போனால் கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு போனால் கிடைக்கும். உலகத்தின் சிறந்த மருத்துவர்கள் இங்கே தான் இருக்கான்னு தமிழ்நாட்டை பற்றி கேள்விப்பட்டிராத, இந்த மொழியே தெரியாதவனுக்கெல்லாம் தகவல் போகுது. அந்த நாட்டில் மருத்துவ செலவும் ரொம்ப குறைவாக போனால் இதுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்குமா? மிகப்பெரிய மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மேதைகள் இருக்காங்களான்னு வராங்க. இங்கே இருக்க எல்லாருமே 45-50 வயதுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள். நான் சொல்கிறது இந்த நம்பர் 1 அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். அப்புறம் நீங்கள் வரிசையா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், குளோபல் ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே எடுத்து பாருங்கள், மிகச்சிறந்த உலகத்தின் தலை சிறந்த மருத்துவ மேதைகள் இங்கே இருக்கிறாங்களே, எல்லாம் 45-50 வயதுகளுக்கு மேற்பட்டவர்கள் எந்த நீட்டு தேர்வில் தகுதி பெற்று அவர்கள் மருத்துவர் ஆனார்கள். இவங்களை தேடி வராங்களே. உங்களுக்கு என்ன இருக்கணும், இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்கு, உங்களுக்கு சொன்னால் தெரியும் இல்லையா? The taste of the pudding lies in its eating. ஒரு உணவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அதை கொடுத்து பார்த்து, ஆமாம் சாப்பிட்டு பார்த்து சுவையாக இருக்குன்னு சொன்னால் தான் ஒரு உணவு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அப்போ என்னோட மருத்துவம் எல்லாம் மேதைன்னு பேர் வாங்கிக்கிட்டு உலகத்தில் இருக்க அவ்வளோ பேரை ஈர்த்து இங்கே மருத்துவ சேவையை தமிழ்நாட்டுக்குள்ளே இதே சென்னையிலையும் மதுரையிலையும் திருச்சியிலையும் பண்ணிட்டு இருக்கானே. அப்போ அவன் நீட்டு பக்கமே போகாமல், அந்த நுழைவுத் தேர்வு பக்கம் போகாமல் மருத்துவ பட்ட படிப்பை படித்து இன்னைக்கு உலகத்துக்கே இவ்வளோ பெரிய மருத்துவ சேவையை பண்ணிட்டு இருக்கான்ல. இதை விட என்னடா உங்களுக்கு நிரூபணை வேணும்? ஏன்டா ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? இது வரைக்கும் நீங்கள் எந்த மாநிலத்தை வேணால் ஏமாற்ற முடிஞ்சது, தமிழ்நாட்டை ஏன் ஏமாற்ற முடியலை? எதுக்கு வெயிலில் இவ்வளோ பையன் வந்து வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்கான், குடும்பத்தை விட்டுட்டு? இவனுக்கு நண்பர்களோட கடற்கரையில் போய் நிற்க முடியாதா? திரையரங்கத்தில் போய் அமர்ந்திருக்க முடியாதா? காஃபி ஹவுசஸில் உட்காந்துருக்க முடியாதா? ஏன் இங்கே வந்து நிற்கிறான்? எதுக்கு இவ்வளோ ஊடகங்கள் இதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க? எங்களுக்கு மட்டும்தான்டா சிந்திக்கிற ஆற்றல் உண்டு. தமிழ்நாட்டில் உண்மைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய சிந்திக்கிற ஆற்றல் உண்டு. எது எங்களுக்கு தேவை, எது எங்களுக்கு சரின்னு உணரக்கூடிய உணர்வும் அறிவும் வளர்ச்சியும் எங்களுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆக போகுது. நம்ம பீம்ராவ் ஐயா வந்து இந்தியாவுக்கு ஒரு நவீன சிற்பியாக அடுத்த நூற்றாண்டில் இந்தியா எப்படி இருக்கிற போகிறது என்கிற வரைபடத்தை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த ஆள். இன்னைக்கு தான் அந்த உலகம் அதை படித்து புரிஞ்சுக்குது. அவர் பேரை இருட்டடிப்பு பண்ணுறதுக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களை ஒடுக்கிறதுலையும் குறியா இருக்கிற இந்த ஆள் இந்தியா முன்னேறணும்னு உண்மையான நோக்கம் இருந்தால் மோடி இப்படி நடந்துக்குவாரா? இந்த தர்மேந்திர பிரதான், இந்த அமித்ஷா அப்படி காப்பாற்றிட்டு இருப்பாரா? ஏயா, ஒரு சின்ன தவறு ஒரு ஆஃபீஸில் பண்ணிட்டா உனக்கு சேலரியில் அந்த மாதம் உனக்கு சேலரி கட் ஆகுது இல்லை, உனக்கு ஒரு சின்ன சஸ்பென்ஷன் வருது இல்லை, உங்கள் கெரியரில் பிளாக் மார்க் வருது இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு பொது தேர்வை இந்தியாவில் கிட்டத்தட்ட 1 கோடி மாணவர்கள் எழுதுகிற நுழைவுத் தேர்வில் பல முறை இந்த தேர்வில் குளறுபடி நடந்துருச்சு. கொஞ்சமாவது மனசாட்சி உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் அவனே விலகி இருக்க வேண்டாம். இவ்வளவு போராட்டம் நடந்து மாணவர்களை தடியடி நடத்தி கொடுமைப்படுத்தி எவ்வளவு சின்ன சின்ன இளம் பெண் பிள்ளைகளை, குழந்தைகளை போட்டு அடிக்கிறாங்களே பார்க்கல. அதுக்கு பிறகும் பதவியை விலக மாட்டேன்னு ஒருத்தர் நிற்கிறான்னா அவன் நேர்மையற்றவன் தானே, அடிப்படை அறமற்றவன் தானே. நம்ம வந்து முழக்கத்தில் கூட நம்ம பேச்சுக்கு கூட சொல்லக்கூடாது, எங்களை வன்முறைக்கு தள்ளிவிடாதேன்னு. ஒரு நாளும் நம்மளால் அப்படி சிந்தித்து பார்க்க முடியாது. நம்ம அந்த வழி வந்தவர்கள் அல்ல. நம்ம எல்லாத்தையும் ஏற்றுல சரியாக பிறருக்கு முழக்கங்களின் மூலமாக சொல்லி சிந்தனை மாற்றம் ஏற்படுத்தி சமூக மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு வம்சத்தில் வந்தவர்கள் நம்மளுடைய ஜெய்பீம் வம்சம். அவங்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்படி வந்தவங்க நம்ம பேச்சு கூட வன்முறை என்று எடுக்க வேண்டாம். இந்த முழக்கத்தில், மிரட்டலில், நம்ம கூடுகிற கூட்டத்தில், அந்த அங்கே நடக்கிற கரப்பான் பூச்சி ஆர்ப்பாட்டத்தில் தலைநகரத்தில் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இங்கே உட்காந்து ஒரு நாளில் ஒரு பிற்பகலில் நம்ம ஆதரவை தெரிவிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த முழக்கத்தின் தீர்க்கம் அதுதான் போய் அங்கே ஒலிக்கணும்.
அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒற்றை மனிதனாக அவன் தொடங்கிய அந்த கரப்பான் பூச்சி இயக்கம், உண்மையை சொல்லணும்னா இதை தொடங்கினது அபிஜித் இல்லை. அந்த இளைஞர் சொன்ன மாதிரி இந்த கரப்பான் பூச்சி இயக்கத்தை தொடங்கி வச்சவர் சூரியகாந்த் ஐயா தானே. அவருக்கும் நன்றி கூறி, இந்த அபிஜித் பின்னாடி இல்லை, நம்ம நிற்கிறது ஒரு தனி மனிதன் பின்னாடி இல்லை. இட்ஸ் நாட் அபிஜித். இன்னைக்கு அபிஜித்தை இவங்க மறைச்சிடலாம், ஏமாத்திடலாம், ஏதாவது பண்ணிடலாம், மிரட்டிடலாம், கொன்று கூட போடலாம். அந்த கூட்டம் தானே, கொலகார கூட்டம் தானே. நாளைக்கு அந்த இடத்துல இன்னொருத்த வந்து நிற்பான். நம்ம கொள்கைகளின் பின்னால் நிற்கிறவர்கள், ஆட்களின் பின்னால் நிற்கிறவர்கள் அல்ல. நம்முடைய முழக்கமும் ஆதரவும் இந்த போராட்டமும் தொடரும். இதே போல இன்னும் பெருமளவில் கூடுங்கள். உங்க நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு ஒண்ணு தெளிவா விளக்குங்க. இது அரசியல் பின்னணி அல்ல. நீ எந்த கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் இதை போன்ற நீட்டை எதிர்க்கிற நம்ம எதிர்கால இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற, தலைமுறையின் வரலாற்றை சிதைக்க துடிக்கிறவர்களுடைய கனவுகளை தகர்க்கிற பொதுநல கூட்டம்னு சொல்லி அடுத்த முறை எல்லா கட்சிகளிலிருந்து எல்லாரையும் இழுத்துட்டு வாங்க. ஒன்னா நிற்போம், ஒன்னா குரல் எழுப்புவோம். மாற்றம் எப்பொழுதும் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கும். இந்திய சமூக வரலாற்றில் இந்த முறை தலைநகரில் ஒரு இளைஞனால் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு மிகப்பெரிய பலமாக நிற்கும். நாம் தொடர்ந்து இந்த ஆதரவு கரத்தை இரும்பு கரத்தோடு உயர்த்தி அவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவிப்போம். நன்றி. நமது போராட்டம் தொடரட்டும்.